குழந்தை எப்படி பிறக்குதுன்னு கேட்டா காட்ஸ் கிஃப்ட்லாம் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. ஒரு குழந்தை ஒரு பொருளை அடம் பிடிச்சி நீங்க வாங்கி தரலனா வேற யாராவது கொடுத்தா அது வாங்கதான் செய்யும். அதே மாதிரி செக்ஸ் பத்தின சந்தேகங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கலனா தவறான இடத்துல பதில தேட தான் செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூகுள், ChatGPT இதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி எதுக்கு உங்ககிட்ட வரணும்? செக்ஸ பத்தி ஒரு கேள்வி வருதுன்னா இது ஏன் உனக்குன்னு கேட்காதீங்க. நார்மல் கேள்விக்கு எப்படி ரிலாக்ஸ்டா பதில் சொல்வீங்களோ அதே மாதிரிதான் இதுக்கும் பதில் சொல்லணும். ஒரு விஷயம் தெரியல டைம் கேட்டு அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அப்ப என்ன உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டான ஏஜ்ல இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுனால செக்ஷுவல் அபியூஸ், மொலஸ்டேஷன், ஈவ் டீசிங், STIs போன்ற பல பிரச்சனைகளை தவிர்க்கவும் முடியும், தைரியமா எதிர்கொள்ளவும் முடியும். கெட்டெல்லாம் போக வாய்ப்பே இல்லை. அவங்க வயசுக்கு ஏத்த எக்ஸாக்டான தகவல் சொன்னா போதும். அவங்க பாடியை டச் பண்றதோ எக்ஸ்ப்ளோர் பண்றதோ உங்களுக்கு தெரிய வந்தாலோ அவங்களை திட்டாம பனிஷ் பண்ணாம அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்க கிட்ட பேசுங்க. இப்போ நீங்க பேசலனா நீங்க பேசி புரிய வைக்கிற நிலைமையில அப்போ அவங்க இருக்க மாட்டாங்க.